ஜெபம் தேவனை சார்ந்திருப்பது. இந்த கொடியெல்லாம் பார்த்திருக்கீங்களா? செடி வளரும் பார்த்தீங்களா? அதுக்கு ஏதாவது ஒரு குச்சி ஊண்டி வைப்போம். இந்த புடலங்காய், பீக்கங்காய், அந்த மாதிரி செடியெல்லாம் அதுவா மரமா என்ன செய்யாது. அது வளர்றதுக்கு அதுக்கு ஒரு குச்சி தேவை, அதுக்கு ஒரு ஊன்றுகோல் தேவை. திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய பந்தலை என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அந்த திராட்சை அப்படியே என்ன செய்யும், அது மேல படர்ந்து போகும். இப்ப வேதம் நமக்கு சொல்லி தருது, ஜெபம் நாம அப்படிதான். நாம ஒரு திராட்சை செடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்தல் தான் ஆண்டவர். அவர் இல்லாம இந்த செடி என்ன செய்யாது, போகாது. திராட்சை மேல கூடி தொங்குமா, கீழே கூடி தொங்குமா? அப்ப அந்த பந்தல் தான் அதுக்கு என்ன தேவும், சார்ந்து கொள்றது, ஆண்டவர் மேல சார்ந்து கொள்றது. சரி, இயேசு தேவனுடைய குமாரன், ஆனா அவரை பத்தி அதிகமா வசனத்துல வர்றதே என்னதான், போய் என்ன செஞ்சுட்டே இருந்தாரு, ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. சீஷர்களை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிடுவாரு. அடிக்கடி எங்க போயிடுவாரு, ஜெபிக்க போயிடுவாரு. போய் என்ன ஜெபிச்சிருப்பாரு இயேசு? தந்திங்க ஆண்டவர், ஒரு 12 பேரு அவங்கள வச்சுக்கிட்டு என் மண்டை என்ன செய்யுது அப்படின்னு அவர் ஒரு நாள் என்ன செய்யல, ஜெபிக்கல. தந்திங்க பாருங்க ஒரு புருஷன், தந்திங்க பாருங்க ஒரு பொண்டாட்டி, தந்திங்க பாருங்க ஒரு மாமியார், தந்திங்க பாருங்க ஒரு நாத்தனார். ஜெபம்னாலே மற்றவங்கள போய் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு யாரெல்லாம் இடையூறா இருக்காங்களோ, பிரச்சனைகளா இருக்காங்களோ, அவங்களெல்லாம் போய் சபிச்சு ஒன்றுமில்லாமல் போவார்களாக, இல் பொருள் ஆவார்களாக அப்படின்னு போய் செய்யறது ஜெபம் அல்ல. எனக்கு என்ன ஆனா என்ன ஆண்டவரே, சூழ்நிலைமை எப்படி இருந்தா என்ன ஆண்டவரே, நான் உங்க மேல என்ன செஞ்சுக்கிறேன், சாஞ்சுக்கிறேன். இயேசுக்கு அன்பா இருந்த சீஷன் இயேசு மேல என்ன செஞ்சிருந்தா, சாஞ்சிருந்தா. அது என்ன காட்டுதுன்னா, அவர் மேல அவனுக்கு அவ்வளோ அன்பு, அந்த சீஷனுக்கு அவ்வளோ அன்பு. அப்ப நான் போய் அவர் சமூகத்துல போய், எனக்கு நீங்க தான் எல்லாமே, இன்னைக்கு உங்க மேல சாயலனா, உங்க மடியில படுக்கலனா, உங்க மடியில இளைப்பாறலனா, எனக்கு இந்த நாள் என்ன செய்யாது முடியாது, இந்த நாளை என்னால கடந்து போக முடியாது. நான் உங்களை தான் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி, அதுதான் என்னது ஜெப ஜீவியம்.